வணக்க மக்களே, நம் உடல்ல ரத்தம் அதிகரிக்க நம்ம சாப்பிட வேண்டிய 10 உணவுகள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நமது உடல்ல புதிய ரத்தம் உருவாவதற்கு தேவையான சத்துக்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஹீமோகுளோபினுடைய அதிகரிக்க 10 உணவுகளை நம்ம தவிர்க்காம சாப்பிட்டே ஆகணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒன்று தான் ரத்த சோகை, அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை ப்ராப்ளம். இது ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு தான். அதாவது புதிய சிவப்பணுக்கள் உடல்ல உருவாவதற்கு தேவையான சத்துக்கள் உடல்ல பற்றாக்குறையாக இருக்கிறது தான் இதுக்கு காரணம். இரும்புச்சத்து, விட்டமின் சி, ஃபோலிக் அமிலம், விட்டமின் B12, புரதம், இந்த 5 சத்துக்களும் ஒன்றாக சேர்ந்து தான் உடல்ல புதிய ரத்தம் நமக்கு உருவாகும். இந்த சத்துக்கள் தான் உடல்ல புதிய ரத்தம் உருவாவதற்கு தேவையான அடிப்படையே. இந்த சத்துக்கள் அடங்கி இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது உடல்ல புதிய ரத்தம் நமக்கு உருவாகும். இதன் மூலமாக உடல்ல ரத்த அளவுகளும் நமக்கு சீராகவே இருக்கும், ரத்த சோகையும் நமக்கு குணமாயிடும். ஸோ அந்த வகையில் நம்முடைய உடல்ல புதிய ரத்தம் உருவாவதற்கு சாப்பிட வேண்டிய சிறந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்த்தலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்தம் அதிகரிக்க நீங்க கருப்பு திராட்சையை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கணும். கருப்பு திராட்சையில அதிகப்படியான இரும்பு சத்தும் பொட்டாசியமும் அடங்கியிருக்கும். இது உடல்ல ஹீமோகுளோபின் அதிகரிக்க வேண்டும் அப்படின்ற நினைக்கிறவங்கலாம் ஒரு கையளவு கருப்பு திராட்சையை முதல் நாள் இரவுல நீர்ல ஊற வச்சு மறுநாள் காலையில அந்த திராட்சையையும் திராட்சை ஊறிய நீரையும் ஊற்றி மிக்சியில போட்டு நீங்க அரைச்சி காலையில வெறும் வயிற்றில் நீங்க சாப்பிடணும். இப்படி இந்த கருப்பு திராட்சையை தொடர்ந்து வெறும் வயிற்றில் நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தம் வேகமாக உங்களுடைய உடல்ல அதிகரிக்க ஆரம்பிக்கும். இரண்டாவதாக மாதுளை ஜூஸ் பழங்களை நீங்க எடுத்துக்கணும். அதிக அளவில் இரும்புச்சத்து இருக்கக்கூடிய பழங்கள்ல இந்த மாதுளம் பழமும் ஒண்ணு. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான விட்டமின்கள் மற்றும் மினரல்கள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த மாதுளம்பழம், சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மாதுளம்பழங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது. சீட்லெஸ் மாதுளையை நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடாது. நாட்டு மாதுளை பழம், அதாவது பக்க விளைவுகள் அற்ற அதாவது விதையில் இருக்கக்கூடிய தடித்த மாதுளை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிடணும். இந்த மாதுளையை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் அல்லது ஜூஸாகவும் நீங்கள் அரைத்து சாப்பிடலாம். தினமும் நீங்கள் ஒரு மாதுளம்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா மிகவும் நல்லது. ஹீமோகுளோபினுடைய அளவு ரத்தத்தை உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். மூன்றாவதாக பீட்ரூட் ஜூஸை நீங்கள் ரத்தம் அதிகரிக்க எடுத்துக்கலாம். காய்கறி வகைகளிலே பீட்ரூட்ல தான் அதிக இரும்பு சத்து இருக்கிறதால பீட்ரூட்டை நீங்க மதிய உணவுகளில் பொரியலாகவோ அல்லது பீட்ரூட் ஜூஸ் தினமும் நீங்க ஒரு டம்ளர் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நான்காவதாக மட்டன் மற்றும் ஆட்டு ஈரலை நீங்க எடுத்துக்கலாம். இந்த மட்டன் மற்றும் ஆட்டு ஈரல்ல அதிகப்படியான இரும்பு சத்து, புரதம் மற்றும் விட்டமின் பி இது எல்லாமே உள்ளடக்கி இருக்கு. இந்த 3 சத்துக்களுமே அடங்கி இருக்கக்கூடிய ஒரே உணவு இந்த ஈரல் மட்டும்தான். அசைவம் சாப்பிடுபவர்கள் எல்லாம் தினமும் தவறாம ஒரு 50 கிராம் ஈரல் மதிய உணவுகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதன் மூலமாக ரத்தம் அதிகரித்து ஹீமோகுளோபினுடைய அளவு உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஐந்தாவதாக கீரை வகைகள். எல்லா வகை கீரைகளையுமே சாப்பிட்டு நம்ம வரலாம். அதிகம் குறிப்பாக முருங்கைக்கீரையை நீங்க சாப்பிடணும். அதிகம் குறிப்பாக இந்த முருங்கைக்கீரையில தான் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கு. ரத்தம் வேகமாக ஊற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் முருங்கைக்கீரையை சாப்பிட்டு வந்தா மிகவும் நல்லது. முருங்கைக்கீரை சாப்பிட பிடிக்காதவர்கள்லாம் முருங்கைக்காயை பொரியலாக செய்து சாப்பிட்டு வரலாம். இதுவும் ரத்தம் ஊறுவதற்கு மிகவும் உதவியாக தான் இருக்கும். ஆறாவதாக சிட்ரஸ் பழங்களை நீங்க ரத்தம் அதிகரிக்க எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான எலுமிச்சை, சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு போன்ற பழங்களை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் நல்லது. இந்த சிட்ரஸ் பழங்களில் விட்டமின் சி அதிகமாக இருக்கு. விட்டமின் சி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய இரும்பு சத்துக்கள் அனைத்தும் உடல் உறிஞ்சுவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய சத்து தான் இந்த விட்டமின் சி. இரும்பு சத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக விட்டமின் சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் இரும்பு சத்தை உடல்ல முழுமையாக அந்த விட்டமின் சி உறிஞ்சி உடலுக்கு போய் சேர்க்கும். தினமும் நீங்கள் இந்த பழங்களை சாப்பிட்டு வரலாம் அல்லது நீங்கள் இந்த சிட்ரஸ் பழங்களை ஜூஸ் போட்டும் குடிச்சிட்டு. நெல்லிக்காயில கூட விட்டமின் சி சத்து இருக்கு. இதன் மூலமாக நீங்க நெல்லிக்காய் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு வரலாம். இல்லைன்னா நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் கூட தினமும் நீங்க குடித்து வரலாம். இதன் மூலமாக ரத்தம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏழாவதாக பேரிச்சம்பழங்களை நீங்க ரத்தம் அதிகரிக்க சாப்பிடலாம். அதிகப்படியான பொட்டாசியம், இரும்பு சத்து அடங்கி இருக்கக்கூடியது இந்த பேரிச்சம்பழம். இது தவிர ஏராளமான விட்டமின் மற்றும் மினரல்களும் இந்த பேரிச்சம்பழங்கள் அடங்கியிருக்கும். உடலுக்கு உடனடியாக எனர்ஜி கொடுக்கக்கூடிய பழம் இந்த பேரிச்சம்பழம். உடல் சோர்வு அதிகம் இருப்பவர்கள்லாம் இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வந்தா உடல் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் உங்களுக்கு இருக்கும். பேரிச்சம்பழத்தில் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்து சாப்பிட்டு வரலாம். அப்போ நீங்கள் தினமும் 3 பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது ரத்தம் உங்களுக்கு உடலில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஹீமோகுளோபின் எண்ணிக்கையும் அதிகரிக்குது. ரத்த சோகை போன்ற நோய்கள் எல்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும். எட்டாவதாக அத்திப்பழம். அத்திப்பழம் தினமும் அதிகப்படியான இரும்பு சத்து உங்களுக்கு தரக்கூடிய
ஒரு பழம். இந்த அத்திப்பழங்களை நீங்கள் தேனில் ஊற வச்சு சாப்பிட்டு வரும்பொழுது உடலுக்கு ரொம்ப நல்லது. தேனில் கலந்து இந்த அத்திப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போதும் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய உடலில் ஏற்றுவதற்கு இந்த மாதிரி நீங்கள் அத்திப்பழத்தை தேனில் கலந்து சாப்பிட்றது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். 9வதாக நாட்டுக்கோழி முட்டையை நீங்கள் ரத்தம் அதிகரிக்க எடுத்துக்கலாம். முட்டையில் 100% சுத்தமான புரதம் மற்றும் கொழுப்பு அடங்கியிருக்கக்கூடியது இந்த நாட்டுக்கோழி முட்டையில். அது மட்டும் இல்லாமல் முட்டையோட இந்த நாட்டுக்கோழி முட்டையோட மஞ்சள் கருவில் அதிகப்படியான ஃபோலிக் ஆசிட் இருக்கு. ஸோ ஃபோலிக் அமிலம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா உடல்ல ரத்தத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த நாட்டு முட்டையை தினமும் 1லிருந்து 2 முட்டை அப்படின்ற விதத்தில் தவறாமல் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தம் உங்களுடைய உடல்ல வேகமாக ஊறுவதற்கு இது உதவியாக இருக்கும். 10வதாக காய்கறி சூப். காய்கறி சூப்பில் எல்லா வகை காய்கறிகளும் நீங்கள் கலந்து போட்டு குடித்து வரும்போது உங்களுடைய உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே அந்த காய்கறி சூப்பில் கெடுத்துவிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ருக்கக்கூடிய உணவுகள் எளிதில் செரிமானம் அடைவதற்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவிகரமாக இருக்கக்கூடியது இந்த காய்கறி சூப்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தான். இந்த சூப்பு உங்களுக்கு ஆட்டுக்கால் சூப் போல விரும்பியும் நீங்கள் சாப்பிடலாம். இதுவும் அதே போல் உங்களுக்கு நீங்கள் நான்வெஜ்ஜாக இருக்கீங்க, அது மாதிரி உங்களுக்கு காய்கறி சூப் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நான்வெஜ் சூப் கூட பண்ணலாம். ஸோ இது கூட நீங்கள் மூட்டு எலும்புகளுக்கு உங்களுக்கு நல்ல வலு கொடுக்கும். வலிமையான எலும்புகள் உங்களுக்கு வலிமையாக இருந்துச்சு அப்படின்னா மட்டுமே உங்களுக்கு புதிய ரத்தம் உருவாகும். ஸோ எலும்புகளில் தான் புதிய ரத்தம் உருவாகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எலும்பு மஜ்ஜையிலிருந்து நமக்கு உருவாகும். எலும்புகளினுடைய ஆரோக்கியம் ரொம்பவே அவசியம். நீங்கள் அசைவம் சாப்பிடுவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டுக்கால் சூப்பை நீங்கள் குடித்து வருவது ரொம்பவே நல்லது. உங்களுடைய அளவை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய ஒரு சில உணவுகள்லாம் இருக்குது. சாப்பிட வேண்டிய ஒரு சில உணவுகள்லாம் பார்த்துட்டோம், பட் தவிர்க்க வேண்டிய உணவுகளும் இருக்குது. காஃபி, டீயை நீங்கள் குடிக்கக்கூடாது. காஃபி மற்றும் டீயில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை நம்மளுடைய உடலில் போய் சேருவதற்கு ஒரு விதத்தில் தடையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மதுபானங்கள், போதைப் பொருட்களை நீங்கள் எடுக்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது. அதே போல் நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு சில பேருக்கெல்லாம் இப்போ ரத்தம் வேகமாக அதிகரிக்கவே செய்யாது. ஏன் அப்படின்னா சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் உடலில் சேரவில்லை அப்படின்றத அர்த்தம். ஏன் சேரலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தீய பழக்க வழக்கங்களை வச்சிருக்கும் போது அந்த சத்துக்கள் உங்களுக்கு சேராமல் இருக்கும். இதுக்கு காரணம் கண்டிப்பாக வயிற்றில் உங்களுக்கு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கழிவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றதும் அர்த்தம். ஸோ இந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நாம் என்னென்ன சாப்பிட வேண்டும் பார்த்தீங்கன்னா திரிபலா சூரணம் தினமும் நீங்கள் சாப்பிட்டு வர வேண்டும். திரிபலா சூரணம் அப்படின்னா என்னன்றதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. திரிபலா சூரணம் அப்படின்றது நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் இது மூன்றையுமே சேர்த்து தான் இந்த திரிபலா சூரணம் செய்கிறாங்க. இந்த பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதில் நீங்கள் 1/2 ஸ்பூன் பொடியை 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து இரவு உணவுக்கு பிறகு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் குடிச்சிட்டே இருக்கணும். இரவில் நீங்கள் தினமும் இதை நீங்கள் பருகி வரும்போது காலையில் மலம் உங்களுக்கு எளிதாக வெளியேறிடும். இதனால் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நீங்கள் சுத்தமாக இருக்கும்போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய உடலில் போய் செல்வதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்கள் ரத்தம் அதிகரிக்க இந்த உணவுகளை சாப்பிடலாம். ரத்தம் அதிகரிக்கிறதுக்காக நீங்கள் தடுக்க வேண்டிய ஒரு சில உணவுகள், நீங்கள் சாப்பிடாமல் இருக்க வேண்டிய ஒரு சில உணவுகளும் இருக்குது. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த உணவுகளை சாப்பிடாம நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும். ஒருவேளை வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளால் உங்களுக்கு ரத்தம் உங்களுக்கு அதிகரிக்காமல் நீங்கள் சாப்பிட்டு இருக்கக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் கிடைக்காம இருக்கு அப்படின்னா இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்க நீங்கள் திரிபலா சூரணத்தை எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ரத்தம் அதிகரித்து நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. நன்றி மக்களே.